உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹே பிரியா, என்னடி உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இதுதான் ஆதி சார் வீடா? என்னடி இவ்வளோ பெருசா இருக்கு, அட்ரஸ் ஏதாச்சும் மாறி வந்துட்டோமா என்ன? டேய் ராக்கி, என்னடா இது கேள்வி? இது ஆதி சார் வீடு தான்டா. ஐயோ பிரியா, இவன் கடக்குறான் லூசு பையன். அடே பைத்தியம் பிடிச்சவனே, இது என்னடா கேள்வி? ஆதி சார் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி, அதோட அவருக்கு நம்ம கம்பெனி மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அப்புறம் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஓனரு சின்ன வீட்லயா இருப்பாரு, இந்த மாதிரி அரண்மனை மாதிரி உள்ள பெரிய வீட்டில் தான் இருப்பாரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கியாடா மொரமண்டை? சரி சரி, ரெண்டு பேரும் அப்படியே ஓவரா கலாய்க்காதீங்க. ஏ பிரியா, உனக்கு கன்ஃபார்மா தெரியும்லடி அபிக்கும் ஆதி சாருக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு. நீ பாட்டுக்கு இன்ஃபர்மேஷனை தப்பா கிப்பா எதுவும் கேட்டுட்டு வரலையே? ஐயோ டேய் ராக்கி, இந்த கேள்வி எத்தனை தடவை தாண்டா கேட்ப? டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. அபிக்கும் ஆதி சாருக்கும் கல்யாணம் ஆகிட்டுறா. ஏன்டா இப்படி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன், மறுபடியும் இதே கேள்வி கேட்குற? ஆமாண்டா ராக்கி, எத்தனை வாட்டி தாண்டா இதே கேள்வியே கேட்ப? நானே ஏற்கனவே ஆதி சாருக்கு கல்யாணம் ஆயிட்டேங்கிற ஃபீலிங்ல இருக்க, இதுல நீ வேற மறுபடியும் இதே கேட்டுட்டு இருக்க. ஏ குண்டு, ஆதி சாருக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு ஃபீல் பண்றியா என்ன? நான் தான் அப்பவே சொன்னேனேடி அபிக்கும் ஆதி சாருக்கும் இடையில என்னமோ ஓடுதுன்னு. நீ முன்னாடி நம்பல, அதுக்கப்புறம் தான் நம்பிட்டிய. பின்ன என்ன உனக்கு ஃபீலிங்கா? விடு குண்டு, விடு விடு. உனக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஓட்ட உடசுல எங்கேயாச்சும் நிற்கும், நான் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? என்னது ஓட்ட உடசலா? டேய், என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா? டேய், என் வேல்யூ தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஒரு நாள் என்னோட வேல்யூ உனக்கு தெரியும்டா, அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு. ஏன் குண்டு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேரும் எப்பதான் திருந்த போறீங்க? சரி, வந்த வேலையை விட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க ஆதி சாரே அப்படியே பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணலாம். வந்ததே அதுக்கு தானே. சரி பிரியா. ஏ குண்டு, சீக்கிரம் வாடி. இந்த கிஃப்ட்டை ஆதி சாருக்கும் அபிக்கும் கொடுத்து ஆதி சாரை நல்லா காக்கா பிடிப்போம். அப்ரைசல் போடுற டைம்ல அப்பதாண்டி நிறைய நமக்கு வாரி வாரி வழங்குவாரு. எப்படி குண்டு ஐடியா? டேய், நம்ம இங்க வந்திருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட் அபிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளுக்கு விஷ் பண்றதுக்காக. ஏன்டா இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிற? அடச்சி. சரி சரி வாங்க. ஏதோ முன்னோர்கள்லாம் சின்ன சந்தர்ப்பத்தை கூட விடக்கூடாது, யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாமே நினைச்சேன். சரி சரி விடுங்க விடுங்க. இன்னும் என்ன டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறீங்க. ஃபாலோ மீ, உள்ள போலாம். ஐயோ ஐயோ, இது மாதிரி வீடெல்லாம் நான் சினிமால தானே பார்த்திருக்கேன், நேர்ல இப்பதானே முதல் தடவை பாக்குறேன். சப்பப்பா, இது வீடா இல்ல கடலா? எத்தான் பெருசா இருக்குது. ஐயோ பிரியா, நான் அப்பவே சொன்னலடி இவனை கலட்டி விட்டுட்டு வரலான்னு. பாரடி வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கான். ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. பூஜா, வீட்டு அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? டீ ராக்கி, மானத்தை வாங்காதடா, கொஞ்சம் அமைதியா இருடா. அட போ பிரியா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. இந்த வீட்டை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு மாசம் தேவைப்படும் போல. சப்பா, எவ்வளோ பெருசா இருக்குடா சாமி. இதுக்கெல்லாம் மாப்பு எப்படி போடுவாங்க, வீட்டை எப்படி கிளீன் பண்ணுவாங்க, வீட்டை எப்படி பெருக்குவாங்க, ஒன்னும் புரியலையே. ஏன் வீடு கிளீன் பண்ண ஆள் இல்லைன்னா நீ போய் வீடு கிளீன் பண்ணி கொடுக்க போறியா? டீ, ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறா மொடப்பையிலே? அடே பிரியா, நீ எப்படி இருக்கீங்க? என்னது அண்ணியா? நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன், நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ? வாவ், பிரியா பிரியா, யாரடி இது? பிரியா, யார் இது? இது அர்ஜுன், ஆதி சாரோட தம்பி. ஓ, ஆதி சாரோட தம்பியா? அதான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரா? வாவ், எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. அதான பார்த்தேன். ஹே குண்டு, என்னடி அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தம்பியை உஷார் பண்ணலான்னு பாக்குறியா? ஏன், அழகா இருந்தா ரசிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? நீ சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல உஷார் பண்ணாலும் பண்ணுவேன். அதனால உனக்கு என்னடா? உனக்கு என்ன? என்னது உஷார் பண்ண போறியா? ஏ குண்டு, சொல்றத கேளு. இவரு ஆதி சார் மாதிரியே செம்ம ஸ்மார்ட்டா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருடி. மூஞ்ச பார்த்தா ஏற்கனவே கமிட் ஆன மாதிரி தெரியுது. வேண்டாண்டி வேண்டாம். கடைசியில ஆதி சார் விஷயத்துல பல்பு வாங்கின மாதிரி இவர் விஷயத்துலயும் பெரிய சைஸ் பல்பா வாங்கிட போறடி. உனக்கு பொறாமடா பொறாம, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கேன். போதும், ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே வந்து சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? பிரியா, நீ என்னாச்சு? ஒன்னும் இல்ல அர்ஜுன், அது கிருஷ்ணா சொன்னாரு அபிக்கும் ஆதி அண்ணாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதான் நாங்க எல்லாரும் அபிக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். அபியும் ஆதி சாரும் இருக்காங்களா? ஓ ஓகே நீ. சரி, ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க போலாம். போலாமே.
சப்பா ஆரம்பிச்சிட்டாளா ஜொல்ல ஊத்துறதுக்கு. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. ப்ரோ ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. கேளுங்க ப்ரோ, என்ன டவுட்? இல்ல ப்ரோ, அது அடிக்கிற வெயில்ல இப்படி டிஷர்ட் டெனிம் கோட் போட்டிருக்கீங்களே, அதான் உங்களுக்கு வேர்க்காதா ப்ரோ? ஐயோ ஜி பிரியா, இவன் பாரு எப்படி மானத்தை வாங்குறான்னு. கடவுளே, அவர் எவ்வளவு கேவலமா நினைப்பாரு இவனை. சரிடி சரி, விடு விடு. இல்ல ப்ரோ. சரி ப்ரோ. அப்புறம் ப்ரோ, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஐ எம் டாக்டர் ப்ரோ. ஓகே பிரியா, நான் விடால் நீங்க வர சொல்றேன். நீங்க போய் உள்ள உட்காருங்க. ஓகே அர்ஜுன். என்னது டாக்டரா? ஹே பிரியா, இப்ப அவரு என்னடி சொல்லிட்டு போனாரு? இவரு டாக்டரா? ஆமா பூஜா. அட அபியே வந்துட்டா. ஹே அபி. அட பிரியா, பூஜா, ராக்கி, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் அர்ஜுன் சொன்னா. வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும். அது சரி, என்ன நீ எப்ப கேட்டாலும் உனக்கும் ஆதிசாருக்கும் இடையில ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கே ஒய்ஃப் ஆயிட்டு நிக்கிறா? ஐயோ, இவன் வேற ஒருத்தன். சப்பா அபி, அவன் கிடக்குறான் லூசு. அபி வாழ்த்துக்கள்டி. எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா இதை சொன்னானே நான் எவ்வளவு ஹாப்பியான தெரியுமா? கங்க்ராட்ஸ் டி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் பிரியா. ஹலோ அபி மேடம், நாங்களும் இங்கே தான் நிற்கிறோம். அது சாருக்கு பொண்டாட்டியானோன்னு உடனே எங்களெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஐயோ பூஜா, அப்படிலாம் இல்லடி. நான் சும்மா தான் சொன்னேன். எங்களுக்கு தெரியாதா எங்க அபியை பத்தி? ஹாப்பி மேரிட் லைஃப் டி. சும்மா சொல்லக்கூடாது. நீ சாரியில அவ்வளோ அழகா இருக்க. எனக்கே உன்ன சைட் அடிக்கணும் போல இருக்குன்னா பாத்துக்கோயே. ஐயோ அபி, இவ இப்படிதான் வந்ததுலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்கள மாத்தி மாத்தி சைட் அடிச்சுட்டே இருக்கா. இப்படிதான் வந்தோன்னா ஆதி சாரோட தம்பியை சைட் அடிச்சா, இப்போ ஒன்ன சைட் அடிக்கிறேன்னு சொல்றா. இவெல்லாம் எந்த ரகம்னே தெரியலடி. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப் அபி. ஐயோ டே ராக்கி, என்னடா இது? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஹே பூஜா, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆமா, எதுக்கு 3 பேர் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். நாங்க உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, எங்கடி உன் ஆத்துக்காரு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவர் ஆளே காணோம். என்னடி, நாங்க வரோன்னு அவரை மறைச்சு கரைச்சி வச்சுட்டியா என்ன? அபி செஞ்சாலும் செஞ்சிருப்பா. பின்ன உன் கண்ணுல இருந்து அவரை எப்படி காப்பாத்துறது? அதான் அவ மறைச்சு வச்சுட்டு வந்திருப்பா. என்ன அபி, அப்படித்தானே? ஐயோ டே ராக்கி, அப்படிலாம் இல்லடா. அவரு வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஹே குண்டு, கேட்டியா? அவரும். அது சரி அபி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ உன்னை கலாய்க்கணும்னு உடனே 2 பேரும் சேர்ந்துட்டாங்க பாரு. சரி அபி, ஆதியண்ணா எப்போ வருவாங்க? அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள போலாம். ஓகேடி, நீங்க 3 பேரும் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயோ அபி, அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ முதல்ல வந்து உட்காருவா. உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அட இவ வேற ஒருத்தி. ஏன் அபி, அவ இப்படிதான் சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா. நீ போய் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வா. சப்பா வெயில்ல வந்தது ஒரே டயர்டா இருக்கு. போ அபி, போய் ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வா போ. டேய் லூசே, இப்போ ஒன்றும் அவன் நம்ம ஃப்ரெண்ட் அபி மட்டும் கிடையாது. ஆதி சாரோட ஒய்ஃப். நீ மட்டும் ஆதி சாரோட ஒய்ஃபை வேலை வாங்குறது ஆதி சாருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு மகனே. ஐயோ, அது வேற ஒண்ணு இருக்கும். ஐயோ அபி மேடம், நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன் மேடம். உங்க புருஷன் சார் கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாச்சும் அப்புக்கு வச்சிடாதீங்க மேடம். டேய் ராக்கி, போதும்டா போதும், ரொம்ப கலாய்க்கிற. சரி 3 பேரும் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். பிரியா, எனக்கு ஒரு டவுட்டுடி. என்னடி கேளு. இல்லடி, அது பொண்ணுங்க கல்யாணம் ஆனவனே அழகா மாறிடுவாங்களா என்ன? என்னடி அபி, அவ சும்மாவே அழகுதான், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா தெரியுறா. அப்போ ஃபியூச்சர்ல நானும் அபி மாதிரி அழகாயிடுவேனாடி? ஹே குண்டு, வாய்ப்பே இல்ல. ஏன் தெரியுமா? அதெல்லாம் பொண்ணுங்க தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அழகா ஆவாங்க. வாய்ப்பே இல்ல நீ ஆகுறதுக்கு. இவனை டேய் முட்டமணி, உன்னை பூஜா விடுறி, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. விடுறி விடு. டேய் ராக்கி, இருந்தாலும் இவளை நீ இப்படி பங்கமா கலாய்க்க கூடாதுடா. அது சரி, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு என்ன கலாய்க்கிறியா? இருடி இரு, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். சரிடி சரி. பூஜா, அபி போய் ரொம்ப நேரம் ஆகுது. வாயே, நம்ம போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வரலாம். ஆமாம் பிரியா, ஒரே இடத்துல இருக்க போர் வேற அடிக்குது. சரி வாடி, நம்ம அப்படியே போலாம். இந்த முட்டமொழி வரானான்னு கேளு. ஐயோ, நான்லாம் வரலப்பா, நீங்களே போயிட்டு வாங்க. நான் இங்கே ஜாலியா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ரொம்ப தாண்டா. சரிடா, இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு இங்கே இரு, நாங்க வந்துடுறோம்.
அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ இப்பவே போய் இந்த ஹல்வாவையும் மல்லிப்பூவையும் அபி கிட்ட கொடுத்து சீக்கிரமா அவ கோவத்தை தணிச்சு அதுக்கப்புறம் ஐயோ நினைக்கும் போதே ஒரே குதூகலமா இருக்கு. ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்றது. ஆதி உள்ள போடா உள்ள போ. சப்பா இந்த வீட்டை ஃபுல் டே சுத்தி பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது போல இருக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ராஜா ராஜா தி ராஜலிங்க ராஜா ஹே ஹே. யாரா அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? ஆதி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராகேஷ். நீங்க இங்க? அது அபிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் சார். அதான் விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தோம் சார். ஓ ஓகே ராகேஷ், உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? பரவாயில்ல சார். ஆமா என்ன சார் இது கையில? கையில? ஐயோ இத மறைக்க மறந்துட்டோமே. இப்போ என்ன பண்றது? அட ஹல்வா மாதிரி இருக்கு. ஐயோ ஆதி சார், எனக்கு ஹல்வானா ரொம்ப பிடிக்கும். அதை இங்க கொடுங்க. இல்ல அது. ஐயோ ஆதி சார், என்ன சார் இது? ஹல்வா பாக்ஸ் பாக்குறதுக்கே இவ்வளோ அழகா இருக்கு. அப்போ அந்த ஹல்வா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஐயோ பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதே. இதோ இப்பவே பிரிக்கிறேன். இல்ல ராகேஷ் அது. அட 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 எவ்வளோ வெரைட்டியான ஹல்வாஸ் இருக்குது. பார்க்கவே கண்ணை பறிக்குதே. எதை சாப்பிடலாம்? இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். எனக்கு பிடிச்ச கிரீன் கலர். ஐயோ இவன் என்ன இப்படி பிளான இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்கான்? கடவுளே. ஐயோ என்ன அது சார் இது? எந்த கடையில சார் ஹல்வா வாங்குனீங்க? சுத்தமா டேஸ்ட் நல்லாவே இல்லை. இன்னொரு தடவை நீங்க ஹல்வா வாங்குறதா இருந்தா எங்க தெருக்குட்ட ஒரு பேக்கரி இருக்கு சார். அங்க ஹல்வா சும்மா செம்மையா இருக்கும் சார். இந்த ஹல்வா கொஞ்சம் சுமார் தான் சார். பாக்ஸ் பளபளன்னு இருந்தா மட்டும் பத்தாது, உள்ள இருக்க ஹல்வாவும் நல்லா இருக்கணும். இந்த ஹல்வா ரொம்ப சுமாரான டேஸ்ட் தான் சார். அட பாவி, என் பொண்டாட்டிக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன்டா. அதை என் கையில இருந்து புடுங்கி சாப்பிட்டதும் இல்லாம அது சுமாரா இருக்குன்னு வேற சொல்றியா? இருடா இரு, உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். என்ன அது சார் அப்படி குறுன்னு பாக்குறீங்க? என்னடா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கானா? அது ஒன்றும் இல்லை சார், வேஸ்டா போயிடும்ல, அதனாலதான். எனக்குன்னு எங்கேந்திரா வருவீங்க? அட அபி, போதும் உன் ஆத்துக்காரர சைட் அடிச்சது. வா போலாம். அது என்ன ஹாப்பி மேரிட் லைஃப்னா? தேங்க்ஸ்மா பிரியா. ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்ஸ் பூஜா. ஐயோ நான் வேற மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். ஹாப்பி மேரிட் லைஃப் ஆதி சார். தேங்க்யூ ராகேஷ். டீ முட்டை, என்னடா இது கையில ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தெரியுது? நீ மட்டும் தின்னுட்டு இருக்க, ஏதுடா இது உனக்கு? எனக்கு கொஞ்சம் கொடு. போடி, அதெல்லாம் தரமாட்டேன் போ. கொஞ்சம் குடுறா, எனக்கு பாக்க ஹல்வா மாதிரி இருக்கு. டேய் எனக்கும் ஹல்வா ரொம்ப பிடிக்கும்டா, குடுறா ப்ளீஸ்டா. போகுண்டு மாட்டேன். பிரியா பாருடி இவன் மட்டும் ஹல்வா சாப்பிட்டு இருக்கா, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கும் கொடுக்க சொல்லுடி. என்னது ஹல்வாவா? ஆமா. டீ ராக்கி, ஏதுடா இது? அது ஒன்றும் இல்லடி பிரியா, நீங்க உள்ள போயிட்டீங்களா? அப்போ ஆதி சார் கையில ஹல்வா வச்சிருந்தாரு. எனக்கு ஹல்வா ரொம்ப பிடிக்குமா, அதான் ஆதி சார் கிட்டேருந்து புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது புடுங்கி சாப்பிடுறியா? ஆமா, எனக்கு ஹல்வானா ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹல்வா பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கு, சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பாரு பிரியா, எனக்கு கொடுக்காம அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐயோ பூஜா, அவனுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு நினைச்சா உனக்கும் இல்லையாடி? அவன் இத ஆதி சார் கிட்ட இருந்து வாங்கியிருக்காண்டி. அட போ பிரியா, யார்கிட்ட வாங்கினா என்ன? எனக்கும் ஹல்வா சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ பூஜா, சேந்தி இப்படி போட்டு படுத்துறீங்க. ஆதி அண்ணா கச்சு பாருடி, அவர் கையில மல்லிகைப்பூவும் வச்சிருக்காரு, அதோட ஹல்வாவும் வேற வாங்கிட்டு வந்திருக்காரு போல. இந்த லூசு பையன் ராக்கி அவர்கிட்ட இருந்து ஹல்வாவை புடுங்கிருக்காண்டி. எனக்கு தெரிஞ்சு ஆதி அண்ணா அபிக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இவன் தான் அறிவு இல்லாம புடுங்கி தின்னுட்டு இருக்கான். நீ என்னடானா அவன் கூட சேர்ந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. பிரியா என்னடி சொல்ற? அட ஆமா, ஆதி சார் கையில மல்லிகைப்பூ இருக்கு. அச்சோ பிரியா, நான் அப்பவே சொன்னல இந்த பைத்தியக்கார பையில கூட்டிட்டு வர வேணான்னு. நீ எங்கேயாச்சும் கேட்டியா? இப்ப பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆதி சார் அபிக்காக வாங்கிட்டு வந்ததை புடுங்கி தின்னுட்டு அது நல்லா இல்லன்னு வேற நம்ம கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா இவனை. சரிடி சரி. டீ ராக்கி, டீ.
என்ன பிரியா சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்றா? டீ வளர்ந்த மாடு. ஆதி சார் இந்த ஹல்வாவை அபிக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு போலடா. நீ போய் அதை பிடுங்கி தின்னுட்டு இருக்க. உன்னெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. டீ முதல்ல அந்த பாக்ஸை மூடி ஆதி சார் கிட்டே குடுறான். என்னடி பூஜா சொல்ற? ஆதி சார் இந்த ஹல்வாவை அபிக்காக வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ என்ன சொல்றா இவன்? அட ஆமா, கையில இவரு மல்லிகை பூவோட வந்திருக்காரு. ஒருவேளை நமக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஐயோ என் மானத்தை இப்படி வாங்குறானே. உன்னை விட மாட்டேன்டா. ஏற்கனவே நான் அபிக்காக வாங்கிட்டு வந்ததை நீ புடுங்கி சாப்பிட்டியேங்கிற டென்ஷன்ல இருக்க. இதுல எல்லாருக்கு நேரமே என் மானத்தை வேற வாங்குறியா? உன்னை ஐயோ என் பொண்டாட்டி வேற என்ன பாக்குறாளே. இந்த பார்வைக்கு வேற என்ன அர்த்தம்னு தெரியலையே. இல்ல அபி அது அபி அது இந்த அபி உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஹே கேர்ள்ஸ், அங்க பாருங்க செம்ம சீன் ஒன்று ஓடுது. சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. ஐயோ டி ராக்கி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? நீ ஏன்டா அங்க பாக்குற? அட போகுண்டு நீ வேற. இந்த மாதிரி சீன்லாம் நான் டிவியில தான் பார்த்துருக்கேன். நேர்ல இப்பதான் பாக்குறேன். ஹே கேர்ள்ஸ், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. அட அட அடா, கண்ணாலேயே ரெண்டு பேரும் என்ன இப்படி ரொமான்ஸ் பண்றாங்க. ஹே கேர்ள்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், அவ்வளவுதான். நம்ம மானத்தையும் சேர்த்து இவன் வாங்கிடுவான். ஒழுங்கா கிஃப்ட கொடுத்துட்டு வா, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். சரியா சொன்னடி பூஜா. சீக்கிரம் வா, கிஃப்ட கொடுத்துட்டு போயிடலாம். டி ராக்கி, எங்கடா கிஃப்ட்? இதை எடுறா முதல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னு ரெண்டு பேரும் இப்படி நம்ம மேல கோவமாகறாங்க. ஒன்னும் புரியலையே. எதுக்கு வம்பு? ஹே பிரியா, இந்தாடி கிஃப்ட். அது என்ன அபி? என்னடி ரெண்டு பேரும் ஃபீஸ் ஆகி நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாமா? அட, இப்படி கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி காதுல விழுவோம்? ஆதி சார், அபி. டிடி, இதுக்குடா இப்படி கத்துன? ஐயோ, உன்னை கூட கூட்டிட்டு வந்ததுக்கு எங்க மனத்தையும் சேர்த்து வாங்குறடா. இருடா, நீ வெளியில வா, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஹே என்னங்கடி? சும்மா நான் எது பண்ணாலும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டது எனக்கு காதுல விழுகல, அதான் கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டேன். இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்லை போல. என்ன பண்ணனியா? இருடா வெண்ண மோவனே, இருடி இரு. இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு இரு. இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இந்த குண்டு இப்படி கோவப்படுறா? ஒன்னும் புரியலையே. அது என்ன, நாங்க 3 பேரும் உங்க 2 பேருக்கும் ஒரு gift வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா அதை கொடுக்க தானே வந்தோம். இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. ஏய் பிரியா, எதுக்குடி இதெல்லாம்? ஆமாமா பிரியா, எதுக்கு இதெல்லாம்? ஐயோ என்ன சார் நீங்க? புதுசா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. அதோட நாங்க அபியோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்க ஞாபகார்த்தமா ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதனால தான் சார். ப்ளீஸ் சார், மறக்காம இதை 2 பேரும் வாங்கிக்கோங்க. ஹே அபி, வாங்கிக்கோடி. சரிடி. ஐயோ ஆதி சார், என்ன சார் அந்த பூவை நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த கிஃப்ட்டை தான் கொஞ்சம் வாங்குங்களேன். ஐயோ இவனை. இருடா இரு, என்கிட்ட மாட்டுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்ன. ஓகே அண்ணா, இதை வாங்கிக்கோங்க. அட என்ன 2 பேரும் கிஃப்ட்டை மாறி மாறி பார்த்துட்டே இருக்கீங்க? பிரிச்சு பாருங்க என்னன்னு. இல்லடா, நாங்க அப்புறம் பிரிக்கிறோம். ஐயோ அபி, முதல்ல நீ கிஃப்ட்டை பிரிச்சு பாரு. ஆமா அபி, முதல்ல கிஃப்ட்டை பிரி. அபி, அதான் சொல்றாங்கல்ல, கிஃப்ட் பிரிக்கலாமே. அப்புறம் என்ன அபி, உன் வீட்டுக்காரே உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கிஃப்ட்டை பிரி. டேய் வளர்ந்த மாடு, வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருடா. டேய் ஆதி சார் நம்ம எம்டி, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஹே பிரியா, என்னடி இது? என்ன பி, உனக்கு கிஃப்ட் பிடிக்கலையா என்ன? நான் அப்பவே சொன்னேன், காலங்காலமா கொடுக்கற கப் செட்டையும் வால் கிளாக்கையும் கொடுக்கலான்னு. எங்க 2 பேரும் கேட்டா தானே 2 பேருக்கும் ஒரு ரிங் தான் கொடுக்கணும்னு ஒத்த கால நின்று வாங்கினாலுங்க. உனக்கு கிஃப்ட் பிடிக்கலையா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா 2 பேரும்? ஹே குண்டு, கேட்டியா? பாரு, அவளுக்கு கிஃப்ட் பிடிக்கல.
என்னடி உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ அப்படி இல்லடி, கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவ்ளோ காஸ்ட்லியா எதுக்குடி? ஆமாமா பிரியா, எதுக்குமா இவ்ளோ காஸ்ட்லியா? ஐயோ ஆதி சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி நீங்க 2 பேரும் ரிங்க மாத்திக்கோங்க. என்னது? ஆமா அபி, நீ ஆதி அண்ணாக்கு ரிங் போட்டு விடு, ஆதி அண்ணா உனக்கு போட்டு விடுவாரு. சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் 2 பேரும் மாறி மாறி சைட் அடிச்சுட்டே இருப்பீங்க? ஹே அபி, அந்த ரிங் எடுத்து ஆதி சார் கையில போட்டு விடு. அது உங்க கை. என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்த ஒரு துளி பார்வையிலே. சரி சரி, அதான் ரிங்க போட்டு விட்டாச்சு. இன்னும் என்ன 2 பேரும் மாறி மாறி சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க? ஐயோ இவன் இருக்கானே. ஐயோ 2 பேருக்கும் ரிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நாங்க பயந்துகிட்டே வந்தோம் தெரியுமா, ஒருவேளை சைஸ் கரெக்டா இல்லனா என்ன பண்றதுன்னு. ஆனா உங்க 2 பேருக்குமே ரிங் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் டி பூஜா. ஆமா அபி, 2 பேருக்குமே ரிங் ரொம்ப அழகா இருக்கு. சரி ஓகே டி அபி, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நாங்க ஆபீஸ் வேற கிளம்பணும். சோ நாங்க கிளம்புறோம் டி. உங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாப்பிட்டுட்டு போலாமே? ஆமா 3 பேரும் சாப்பிட்டு போலாமே. அட அதான் ஆதி சாரும் அப்படியே சொல்றாங்கல்ல, வாங்க 3 பேரும் சாப்பிட்டு கிளம்பலாம். ஐயோ ஹே பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம், இவன் கொஞ்ச நஞ்சம் இருக்க மானத்தையும் காத்துல பறக்க விட்டுருவான். முதல்ல வாடி கிளம்பலாம். ஆமாண்டி பூஜா. ஐயோ ஆதி அண்ணா பரவாயில்ல, நான் இருக்கட்டும், இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்ண்ணா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடா, ஸோ நாங்க கிளம்புறோம். சரிடி பிரியா. சரி ஓகே, 3 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்போ நம்ம சாப்பிடலையா? வளர்ந்த மாடு வாங்கி மூடுறா, சோறு தரடா, உனக்கு போற வழியில நான் வாங்கி தரேன். அபி நாங்க கிளம்புறோம் டி, பாய் டி. மா என்னம்மா நீ சொல்ல சொல்ல கேட்காம உடனே ஊருக்கு கிளம்பணும்னு நிக்கிற? இன்னும் 2 நாள்ல எப்படியா இருந்தாலும் நாங்களும் ஊருக்கு தான் வருவோம், பேசாம எங்க கூடயே வரலால நீ? ஆமாத்த, இன்னும் 2 நாள் தங்கி இருந்துட்டு போலாம்ல. ஏதா இல்லத்தா, ஊர்ல போட்டபடி அப்படியே வந்துட்டோம் தா. வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை கிடக்குதா, போய் பார்க்கணும் தா, அதான் தா. ஆமா லட்சுமி அக்கா, ஊர்ல அம்புட்டு வேலை கிடக்குதாக்கும். இப்ப நாங்க போனாதான் சரியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே அடிக்கடி வந்துட்டா போச்சு. என்னத்த சரிதானே? என்னமோ போடி சின்ன பொண்ணு. அப்புறம் அன்பு தம்பி, நீங்க சென்னையில தானே தம்பி இருப்பீங்க? ஆமா, நான் சென்னையில தான் இருப்பேன். அப்ப சரிப்பா அன்பு, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. உன்னை இங்கே தான் தங்க சொல்றோம், நீ தான் தங்க மாட்டேங்கிற. ஆமா அன்பண்ணா, நீங்க இங்கே தங்கிக்கலாம்ல. ஐயோ பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். நான் வேணா அடிக்கடி வந்துட்டு போறேன். ஐயா ஆதி, என் பேத்தி அபி ரொம்ப நல்ல பொண்ணுயா, நல்ல குணமான பொண்ணு. என் பேத்திய கண் கலக்காம பாத்துக்கையா, உன்னை நம்பிதாயா விட்டுட்டு போறேன். கண்டிப்பா பாட்டி, அபிய பத்திரமா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, இப்படியே நின்று பேசிட்டு இருந்தோம்னா நாள் ஃபுல்லா பேசிட்டே தான் இருப்போம். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு, வாங்க கிளம்புவோம். அப்ப சரி நாங்க கிளம்புறோம், போறோம் பார்க்கலாம். ஏத்தா ஆமாத்தா, ட்ரெயினுக்கு வேற நேரம் ஆயிட்டு கிடக்கு. சரிதா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாமா. பத்திரமா போயிட்டு வாங்க அம்மாச்சி. அத்தை பத்திரமா போயிட்டு வாங்க அத்தை. அன்பு தம்பி பத்திரமா ட்ரெயின் ஏற்றி விட்டுருங்க. நான் ஏத்தி விட்டுறேன். அப்ப சரி நாங்க கிளம்புறோம். அபி அபி, ஆதி தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைப்போ. என்னது? ஆமாண்டா அபிமா, ஆதி இன்னும் சாப்பிடலடா, நீ போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரி அத்தை. ஐயோ இவ வேற இன்னைக்கு சாரியில செம்ம அழகா இருக்கா. பத்தாத்துக்கு அவ இடுப்பு வேற தெரியுதே. கடவுளே, ஆதி பார்க்காதடா, பார்க்காத, வேண்டாம் வேண்டாம். இட்லி வைக்கவா, தோசை வைக்கவா? ஐயோ நம்ம கை வேற கண்ட்ரோலை மீறி அவ இடுப்ப கிள்ளணும்னு போதே. ஐயோ இப்ப என்ன பண்றது கடவுளே? என்ன இவரு கேட்டுட்டே இருக்கும், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி இட்லியை எடுத்து வச்சு கொடுக்கலாம். வேண்டாம் வேண்டாம். ஐயோ அது சாரி சாரி அபி. அபிமா என்னாச்சுடா? ஐயோ போச்சு போச்சு, அம்மா வேற என்னன்னு கேக்குறாங்களே. கடவுளே, இவ ஏற்கனவே நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்கா. இப்போ அந்த கோவத்துல கண்டிப்பா நம்ம இடுப்பு கிள்னதை போட்டு கொடுத்துருவா. ஐயோ இப்போ என்ன பண்றது? என் மானம் இன்னைக்கு போக போறது கன்ஃபார்ம். அபிமா அபிமா என்னாச்சுடா? ஏன்டா கத்துன? சில்லத்தை அது என்னாச்சுடா அபிமா? ஐயோ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சில்லத்தை அது எறும்பு கடிச்சிட்டு, அதான் கத்திட்டேன். என்னது, எறும்பு கடிச்சிட்டா? அதுக்காடா அபிமா இப்படி சத்தமா கத்துன? அத்தை என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஆமாத்த, கொஞ்சம் பெரிய சைஸ் எறும்பத்த, அதான். நல்ல பொண்ணு போ. சரிடா அபிமா, நீ சாப்பாடு எடுத்து வைடா, நான் வரேன்.
தேங்க்ஸ் அபி. ம் சாப்பிடுங்க. ஆ, சரி சரி. ஐயோ கண்ணு வேற மறுபடியும் இடுப்புக்கிட்டே போகுதே. தட்டை பார்த்து சாப்பிடுங்க. ஐயோ பாத்துட்டாளா? ஒரு காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இவ என்னதான் பண்றான்னு தெரியல. ஹே மரியா, இன்னும் காஃபி போடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? மேடம் காஃபி. ஏய் காஃபியை எப்ப கொண்டு வர சொன்னா நீ எப்ப கொண்டு வந்திருக்கா? நான் உமன்ஸ் கிளப்புக்கு போகணும், டைம் ஆகிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் கழிச்சு காஃபி கொண்டு வந்துட்டு இருக்கேன். சாரி மேடம், இனிமே கரெக்டா எடுத்துட்டு வரேன். ஆனா உனா இதை மட்டும் சரியா சொல்லிடு. ஆமா ரேஷ்மா எழுந்துட்டாளா? மேடம் அது என்ன? ஆமா மேல என்ன சத்தம்? அது மேடம் ரேஷ்மா மேடம் மேல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க மேடம். வாட்? ஹே நகரு. ரேஷ்மா என்ன மம்மி? ரேஷ்மா உனக்கு என்ன பைத்தியம் அடி, இப்படி எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு வச்சிருக்க? ஆமா ஆமா ஆமா, எனக்கு பைத்தியம்தான். அந்த ஆதி மேல எனக்கு பைத்தியம்தான். என்ன ரேஷ்மா உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன? என்ன மம்மி நீ எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆதிக்கு கல்யாணம் ஆனதுன்னு தெரியும், அவன் யார கல்யாணம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். என்னால முடியல மம்மி, முடியல. ரேஷ்மா உனக்கு எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு இருக்குடி. இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன கிழிக்க முடிஞ்சது மம்மி உன்னால? ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேன். என் அண்ணன் என்கிட்ட சொல்லாம ஒன்னும் பண்ண மாட்டாருன்னு இன்னைக்கு எப்படி உன் அண்ணன் பையன் ஆதிக்கு கல்யாணம் நடந்துச்சு? சொல்லு மம்மி சொல்லு. ரேஷ்மா எனக்கு மட்டும் என்ன என் அண்ணன் மேல கோவம் இல்லாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் உன்னை விட அதிகமா இங்க எனக்கு கொழுந்து விட்டு எரியுதுடி. அந்த ஆதி வேற யார கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் சரிதான் பொண்ணு விட்டுட்டு போயிருந்திருப்பேன்டி. ஆனா அவன் போயும் அந்த சுந்தரத்தோட பொண்ணு அபிய கல்யாணம் பண்ணியிருக்காண்டி. அதை தாண்டி என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன். என்ன மம்மி இப்ப நீ சொன்ன? வேற யாரா இருந்தாலும் விட்டுட்டு போயிருப்பியா? என்ன மம்மி, ஆதி அத்தா மேல நான் எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சு இப்படி சொல்ற நீ? பாருடா ரேஷ்மா, எனக்கு புரியுதுடா உன் நிலைமை என்னன்னு. அம்மாவை இந்த ஒரு டைம் நம்புடா. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு ரேஷ்மா. கிழிச்ச இப்படிதான் ஏற்கனவே சொன்னேன். என் அண்ணன் பையன் ஆதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. முடிஞ்சதா? முடியல. அப்பவே முடியல. இப்ப அவன் இன்னொருத்திக்கு புருஷனாவே ஆயிட்டான். இப்ப எப்படி மம்மி உன்னால முடியும்? இப்ப எப்படி முடியும்? ரேஷ்மா ஏற்கனவே நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அந்த ஆதி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால தான் அவன் போக்குல விட்டு பிடிப்போன்னு தாண்டி அமைதியா இருந்தேன். ஆனா அவன் எப்போ இன்னொரு பொண்ணு, அதுவும் அந்த சுந்தரத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சதோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டி. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் ரேஷ்மா. நீ என்னை இந்த தடவை நம்பு. அம்மா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். மம்மி இந்த தடவை ஆதியத்தான் எனக்கு வேணும். எனக்கு மட்டும்தான் அவரு. முடியாது மம்மி, என்னால் வேற எவ்வளவுக்கும் ஆதியத்தான விட்டு கொடுக்க முடியாது மம்மி. அவரு எனக்கு மட்டும்தான். அவரும் எனக்கு தான். அவர் சொத்தும் எனக்கு மட்டும்தான் மம்மி. இந்த தடவை ஏதாச்சும் தடங்கள் வந்துச்சு, எனக்கு இடையில யாராச்சும் இடைஞ்சலா வந்து நின்னாங்க, அவங்கள கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் மம்மி. நீ கவலைப்படாத ரேஷ்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆதி உனக்கு தான். நான் ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனோட சொத்து எல்லாம் எனக்கு தான். நம்ம நாளைக்கே இந்தியா கிளம்புறோம். அந்த சுந்தரத்தோட பொண்ணு ஆபி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆதிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மம்மி உன்னை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப ரேஷ்மா. நீ எந்த கவலையும் படாத. இந்த தடவை நம்ம குறி தப்பவே தப்பாது. ஆமா மம்மி, இந்த தடவை ஆதியத்தானே எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீருவேன். ஆதியத்தானுக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இருந்தா அது நானாதான் மம்மி இருக்கணும். நீ கவலைப்படாத ரேஷ்மா, நம்ம நினைச்சது தான் நடக்கும். அதோட பழைய கணக்கு நிறைய இருக்கு, அதையும் சேர்த்தே தீர்த்திடலாம். டேய் சுந்தரம், எவ்வளோ திமிரு இருந்தா என்னையே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சியை நீ கல்யாணம் பண்ணியிருப்பேன். அந்த கணக்கெல்லாம் நான் தீர்க்க வேண்டாம், தீக்கிறேன்டா. அந்த பொலிய உன் பொண்ணை வாழா வெட்டியா உன் வீட்டுக்கே அனுப்பி நான் தீக்கிறேன்டா. உன்னை விடமாட்டேன்டா. உன்னையும் விடமாட்டேன், உன் பொண்ணையும் விடமாட்டேன். பார்க்குறேன்டா உன் பொண்ணு எப்படி அண்ணன் வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறான்னு. எவ்வளோ சீக்கிரம் அவளை உன் வீட்டுக்கு வாழா வெட்டியா அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி வைப்பாடா இந்த சாவித்ரி.